ஹலோ. டிஎஸ் கிரேவால் புக்கில் பேங்க் ரீகான் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 30 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 30. ஓகே. ப்ரிப்பேர் பேங்க் ரீகான் from the details given below for the period 31st of March 2024. Okay. Bank OD as per passbook 12,000, whereas as per cash book showed credit balance. அப்போ கேஷ் புக்கும் ஓவர் டிராஃப்ட் தான். ஓகே, சரி. இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நார்மலாக வந்து எது லவர் ஓவர் டிராஃப்ட்டோ அதுலேருந்து ஆரம்பிங்க. ஓகேயா? ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் பாஸ்புக் டு கேஷ் புக். ஓகேயா? ரெண்டுமே ஓவர் டிராஃப்ட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். செக்ஸ் issued to creditors amounting to 20,000 in the month of March, of which checks 3,000 were presented to the bank. ஓகே, 20,000 செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதில் 3,000 தான் பேங்க் போயிருக்கு. ஸோ 20,000 செக் இஷ்யூ பண்ண கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேயா? திரும்ப பாஸ்போர்ட் கேஷ் புக் போகிறோம், கரெக்டாக? ஸோ இங்கே ஓகே, இப்படி போய்க்கலாம். ஓடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் பாஸ்புக் பொறுத்த வரைக்கும் ஒன்லி 3,000 தான் வந்திருக்கு. ஸோ 17,000 இன்னும் வரல. ஸோ கேஷ் புக் ஓடி வில் பி ஹை. ஓகேயா? அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது வி ஹேவ் டு ஆட் திஸ் ஒன். ஓகேயா? ஸோ இப்படி போடலாம். கரெக்ட். ஸோ கேஷ் புக்கில் என்ன இருந்திருக்கும், ஸோ நம்ம பாஸ்போர்ட் டு கேஷ் புக் போகும்போது வி ஹேவ் டு ஆட் திஸ் ஒன். ஓகே. நெக்ஸ்ட், எ செக் ஆஃப் ₹6,000 received from Raj was deposited in the bank account on 26th of March. Okay, but no entry was passed in the cash book. The same was collected and credited to Gummi's account. ஐயோ, சி இவங்க அந்த டெபாசிட் பண்ண செக்குக்கு என்ட்ரி போடல. ஓகேயா? ஆனால் ராஜுக்கு பதிலாக கம்மிக்கு போட்டாங்க. இது வந்து இந்த ரெட்டிஃபிகேஷன் எரர்ஸ் மாதிரி, இது ராங் பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஓகேயா? அது நம்ம முக்கியம் இல்லை, ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் வரணும், ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வரணும். அந்த இண்டிவிஜுவல் நேம் போட்டாங்க, மிஸ்டர் எக்ஸோ மிஸ்டர் ஒய்யோ போட்டாங்க. ஓகேயா? ஸோ பேங்க்குக்கு போடலை. ஸோ கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, Raj was deposited in bank account, no entry is passed in the cash book. The cash book பொறுத்த வரைக்கும் no entry passed இல்லை. ஸோ no entry. ஓகே, no transaction. ஆனால் பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்ட் ரெடியூஸ் ஆகிருக்கும். கரெக்ட். பாஸ்புக்கில் ஏன்னா இந்த செக் வந்திருக்கு அவங்கள்ட்ட. பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்ட் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ பாஸ்போர்ட் கேஷ் புக் போகும்போது we have to add. ஏன்னா கேஷ் புக்கில் என்ட்ரி போடவே இல்லை, அது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஏதோ தப்பாக போட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக தே ஆர் ட்ரைங் டு கன்ஃபியூஸ் அஸ். பேசிக்கலி நோ என்ட்ரி வாஸ் பாஸ்ட் இன் த கேஷ் புக் ஃபார் தட் பேங்க் அக்கௌண்ட். அதுதான் முக்கியம். ஓகேயா? ஸோ கேஷ் புக்கில் நோ என்ட்ரி, பாஸ்புக்கில் ஓடி குறைஞ்சிருக்கும். ஸோ பாஸ்போர்ட் கேஷ் புக் போகும்போது நம்ம ஆட் பண்ணணும். ஓகேயா? அடுத்தது, எ செக் ஆஃப் ₹2,000 received from Baria on 20th of March was recorded in the cash column of the cash book and was also not banked. ரொம்ப கன்ஃபியூஷனுங்க அது. ஓகே, ரெண்டு மிஸ்டேக் இருக்குது. ஒரு செக் ரிசீவ் பண்ணால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். கரெக்டாக? என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கேஷ் புக்கில் போட்டாங்க, கேஷ் காலமில். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் போட்டாங்க, போட்டுட்டு பரியா அக்கௌண்ட்னு போட்டாங்க. ஓகே, கேஷ் டு பரியா. ஆனால் அந்த பேங்க்கும் பண்ணல. ஸோ கேஷ் புக்கில் நோ எஃபெக்ட். ஓகே, அதே மாதிரி பாஸ்புக்லேயும் நோ எஃபெக்ட், ஏன்னா செக்கை பேங்க்கில் போடல. அப்போ இது ரெக்கன்சிலேஷனே வராது, ஏன்னா ரெண்டுத்துலேயுமே எதுவுமே எஃபெக்ட் இல்லை. ஓகேயா? ஏன்னா இந்த செக்கை போட்டிருந்தால்தான் பேங்க்கில் பேலன்ஸ் மாறி இருக்கும். ஓகே. அடுத்தது, a bank draft of 5,000 favoring Rajesh was taken and recorded in cash book, but bank charges 40 were not recorded. Bank record. Okay. So cash bookல ரெக்கார்ட் பண்ணல பேங்க் சார்ஜஸ். ஓகே.
பாஸ்புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓடி would have gone up, கரெக்ட்? ஓடி would have gone up. ஸோ பாஸ்புக் டு கேஷ் புக் போகிறோம் நம்ம, அப்போ அதை மைனஸ் பண்ணிடணும், அப்போ தான் டேலி ஆகும். ஸோ திஸ் இஸ் மைனஸ். ஓகேயா? ஒரு நிமிஷம். ஓஹோ, why I cannot change? Okay, I cannot move the thing. ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் பிக்சரை வந்து டாப் ரைட்டில் வச்சிடுறேன். த பாஸ்புக் ஷோட் த பேங்க் had collected 4,000 as interest on government securities. The bank had charged 500 interest and bank charges எவ்வளோ amount? 200 rupees. Okay, bank charges 200. Okay, these were not recorded in cash book. Okay, இது கொஞ்சம் ஈஸி தான். பேங்க் கலெக்டட் 4,000 as interest, கரெக்ட்? அப்போ பாஸ்புக்கில் ஓடி குறைஞ்சிருக்கும். ஓகேயா? என்ன கலெக்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆனால் கேஷ் புக்கில் என்ட்ரி வரல. ஸோ நம்ம பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது இதை நம்ம ஆட் பண்ணணும். இந்த 4,000 we have to add. ஓகேயா? த பேங்க் அட் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் ஓடி வில் கோ அப், கரெக்ட்? ஆனால் அது கேஷ் புக்கில் என்ட்ரி போடலைன்னா அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது இதை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, அதே மாதிரி பேங்க் சார்ஜஸையும் மைனஸ் பண்ணிடணும், ஏன்னா அதுவும் வந்து ஓடி would have gone up. ரெண்டுமே மைனஸ் தான். ஓகேயா? போத் 500 rupees and 200 rupees ரெண்டுமே மைனஸ். ஓகே, த லாஸ்ட் என்ட்ரி அது என்னென்னு பார்த்துடுறேன். Gummy had issued a check of 7,500 as LIC premium. Okay, the check was dishonored due to technical reasons. He paid cash to LIC against the dishonored check, but no entry was passed in the cash book for dishonor of check. ஓ, நோ என்ட்ரி வாஸ் பாஸ்ட் இன் த கேஷ் புக் ஃபார் டிஸானர் ஆஃப் செக் மாத்திரம் தான் போடல. சார் இது ரொம்ப கன்ஃபியூஷன் சார் இது அண்ணே. ஸோ நம்ம என்ன அசீவ் பண்ணிக்கணும்னா, அந்த செக் இஷ்யூ பண்ணதுக்கு என்ட்ரி போட்டாங்க, டிஸானருக்கு என்ட்ரி போடல. ஸோ செக் இஷ்யூ பண்ணதுக்கு என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா கேஷ் புக்கில் ஓடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கரெக்ட்? ஓடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் பாஸ்புக்கு பொறுத்த வரைக்கும் நோ எஃபெக்ட், கரெக்ட்? பட் நம்ம பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு we have to add this amount. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் ஆன்சரை பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் மைனஸ், 500 rupees and 240 rupees. கரெக்டாக பார்த்துடலாம். இந்த 40 rupees மைனஸ் கரெக்டு. அதே மாதிரி இந்த 200 rupees பேங்க் சார்ஜஸ் கரெக்டு. தென் வாட் எல்ஸ் இஸ் தேர்? 500 rupees. அந்த ஓடி இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுவும் கரெக்ட். ஓகே, அதே மாதிரி 1 2 3 4 ப்ளஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ் இஸ் 17,000, கரெக்ட். நெக்ஸ்ட் இஸ் 6,000 ப்ளஸ், கரெக்டு தான், ப்ளஸ் தான் போட்டிருக்கோம், 6,000. ஓகே, தென் தேர்ட் 4,000 இஸ் ஆல்சோ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கரெக்டு, ப்ளஸ் 4,000. ஓகேயா? ஏன்னா இதுக்கு நோ என்ட்ரி இந்த ஃபோர்த்துக்கு. தென் 7,500 ப்ளஸ் போட்டிருக்கோம், கரெக்டாக பாருங்கள், கரெக்ட், 7,500 ப்ளஸ், சூப்பர். ஓகேயா? இப்போ நீங்கள் சம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? தேங்க்யூ.